Taste the Daily. கேரள மாநிலம் கண்ணூரில் தேசிய நெடுஞ்சாலை பணிக்காக பள்ளம் தோண்டப்பட்டு கட்டுமான பணி நடைபெற்று வரும் நிலையில் அருகில் இருந்த வீடு ஒன்று கண் இமைக்கும் நேரத்தில் பள்ளத்தில் சரிந்து விழுந்த காட்சி வெளியாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவசபாபதியிடம் கேட்கலாம். சிவசபாபதி வணக்கம். இந்த விபத்து பற்றிய முழு விவரங்கள். கண்ணூர் மாவட்டத்தில் இருக்க முத்தலாம்பாறை பகுதியில தேசிய நெடுஞ்சாலை அமைக்கிறதுக்காக இவங்க நிலத்தை கையகலம் படுத்தியிருக்காங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் பணி நடந்துட்டு வரும்போது ஆங்காங்கே பாலங்கள் கட்டுவதற்காக அங்கங்க பள்ளங்கள் தோண்டி அங்கேயும் பாலங்கள் கட்டிட்டு வர்ற சூழ்நிலையில தற்பொழுது கேரளா முழுவதும் பாத்தீங்கன்னா மழை காலம் தொடங்கி விட்டதுனால பாத்தீங்கன்னா மழை அதிக அளவுல பெஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா சீபா என்பவருடைய வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பாலம் கட்டுறதுக்காக தோண்டப்பட்டு அதுலயும் பாலம் கட்டிட்டு வர்ற சூழ்நிலையில மழையின் காரணமாகவும் கீழே மண் பிடிப்பு சரியான அளவுல இல்லாத காரணமாகவும் அந்த வீடு விரிசல் விட்டுருக்கு. உடனே அருகில் இருந்தவங்க இந்த வீடு விரிசல் விடுது, அதனால அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாமே வெளியேற்றிய சிறிது நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த வீடு ஒட்டுமொத்தமா சரிஞ்சு கீழே விழுந்துருச்சு. தொடர்ந்து இது போல பாத்தீங்கன்னா அருகில் இருக்கிற வீடுகளுக்கும் அந்த காம்பவுண்ட் சுவர் எல்லாமே இடிந்து விழுந்து முழு வீடும் இடியக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது பாத்தீங்கன்னா இந்த நெடுஞ்சாலைக்கு அமைக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட நிலங்களுக்கு உண்டான பணம் இதுவரை கொடுக்கப்படவில்லை. தங்களுடைய வீடுகளும் இவ்வளவு சேதமடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இது மலைச்சாலை என்பதால் இந்த பகுதியில் இருக்கிற பல வீடுகள் இது மூலம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. தற்பொழுது வருவாய்த்துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதி இனியும் இந்த வீடுகள் இழிந்து விடக்கூடிய வீடுகள் எல்லாத்தையுமே ஆய்வு செஞ்சுட்டு வர்றாங்க. முழு விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி. Taste the Daily.